வெல்கம் டு கோர்ஸ் ஆன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், அதாவது டைனமிக்ஸ் ஐடியாலஜிஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ ஃபோர்ஸ். இப்போ நம்ம நான் ரெக்டாங்குலர் காம்போனன்ட்ஸில் எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து இந்த ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் காம்போனன்ட்ஸ். இதை எப்படி ரிசால்வ் பண்ண போகிறோம், இதில் ஆக்சலரேஷன் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு லெக்சரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா, ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் காம்போனன்ட்ஸ். சரிங்களா? ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் காம்போனன்ட்ஸாக வந்து எப்படி ஃபோர்ஸஸ் வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இங்கே we are going to consider the position of particle P by its polar coordinates. ஸோ இப்போ நம்ம 2 டைமென்ஷனில் மோஷன்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படிங்கும்போது இருந்துட்டு ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே. இப்போ ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா இப்படி எக்ஸ் அண்ட் ஒய்ல நம்ம பேசியிருந்திருப்போம். இதே வந்து போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆர் அண்ட் தீட்டா. ஸோ இதை வச்சு நம்ம பேச போகிறோம். எக்ஸாக்ட்லி போலார் கோஆர்டினேட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நம்ம பேச போகிறோம். ஸோ இன் திஸ் கேஸ் the resolvation of the velocity and acceleration of the particle into components parallel and perpendicular to the radial line OP are called radial and transverse components. ஸோ இங்கே ரேடியல் லைன் ஓபி அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற டயக்ராமில் லுக் அட் தி ஏ. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா, இங்கே நான் சொன்ன விஷயமே தாங்க. இந்த பாயிண்ட்டை வந்து இந்த பொசிஷனை வந்து பி அப்படிங்கிற மாதிரி எடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃப்ரம் ஆரிஜின் டு திஸ் பொசிஷன் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை ஆர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ அலாங் திஸ் லைன் இதுக்கு பேரலாக இருக்க மாதிரியான ஒரு வெக்டர் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் இங்கே இஆர் அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறத எடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி இ தீட்டா. ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பிங்கிற இதில் வந்து 2 வெக்டர்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் 2 யூனிட் வெக்டர்ஸ் ER and E theta at the point P. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ER அப்படிங்கிற வெக்டர் எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அலாங் திஸ் OP இது என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் வந்து இந்த ER இருக்க போகுது. இது E theta வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்து கவுண்டர் கிளாக் வைஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்னவோ அதுதான் வந்து E thetaவுடைய டைரக்ஷனாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த இதை வச்சுக்கிட்டு further we say the unit vector ER defines the radial direction. ஸோ இந்த ரேடியல் டைரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, the direction
in which P would move if R were increased and theta were kept constant. ஸோ ரேடியல் டைரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஆர் நீங்கள் இந்த ஆரோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண இந்த டைரக்ஷனில் தான் தீட்டாவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஆரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண இது என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகுமோ அந்த டைரக்ஷனை தான் வந்து வி கால் இட் அஸ் ரேடியல் டைரக்ஷன். சரிங்களா? அடுத்தது தி யூனிட் வெக்டர் E theta defines the transverse direction. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன நடந்திருந்திருக்கும்? இங்கே மேலே சொன்ன அதே விஷயங்கள். The direction in which P would move if theta were increased and R were kept constant. ஸோ ரேடியஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆங்கிளை சேஞ்ச் பண்ண இது என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த E theta. அதை தான் வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம பார்த்த இந்த ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு now we are going to enter into the notation formatல நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி செக்ஷன்ல நம்ம பண்ண மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னா we get ஸோ நான் டைரக்டாக we observeங்கிற மாதிரி எழுதுறேன். DER upon D theta is E theta and D on D theta is minus ER. ஸோ இப்போ இந்த மைனஸ் ER அப்படிங்கிறது என்னன்னா ERோடைய அதே விஷயம் பட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். அதுதான். சரிங்களா? நவ் யூசிங் chain rule of differentiation we get DER vector upon DT is DER upon D theta and D theta with respect to time. So இதோட வேல்யூ வந்து E theta vector அப்படிங்கிறது நமக்கு தெரியும். This is D theta upon dt and so DE theta vector upon dt is DE theta vector upon D theta multiplied with D theta upon dt. So இதோட வேல்யூ வந்து minus ER vector multiplied with D theta upon dt. சரிங்களா? இப்போ டைம் டெரிவேட்டிவ் டாட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்னா ER vector dot equals E theta vector multiplied with theta dot and E theta vector dot equals minus ER vector multiplied with theta dot. சரிங்களா? So இந்த விஷயத்தை let us have it as equation 2 and let us have this as equation 1. Now இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா velocity of the particle என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். So to obtain the velocity v of particle v, we express the position vector. Position vector r அப்படிங்கிறத எப்படி எல்லாம் எழுத போறோம் அப்படிங்கிறது. So we express the position vector.
ஸோ பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது அது எந்த பொசிஷனில் நம்ம பார்ட்டிக்கல் பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற வித் டைரக்ஷனோட நம்ம சொல்லக்கூடியது. அது இங்கன்னா ஆர் வெக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஆர் வெக்டர் ஆஃப் பி ஆஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்கேலார் ஆர் அண்ட் தி யூனிட் வெக்டர் ER and then differentiate. Actually okay, position vector எழுதிட்டு அதை differentiate பண்ணோம் அப்படின்னா we'll get the velocity. அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க with respect to t. ஸோ இப்போ v vector என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா d upon dt multiplied with r ER. இல்லை hope you can follow my notations. R வந்து நான் ரெண்டு மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிருக்கேன். hope you people follow this. இங்கே ப்ராடக்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். R ER dot plus R dot ER vector. சரிங்களா? இப்போ நம்ம வெலோசிட்டியை எழுதிட்டோம். ஸோ இங்கே நம்மளுடைய ஈக்குவேஷன் 2-வை யூஸ் பண்ணி using equations 2 we get v vector equals ER வெக்டருக்கு பதிலா என்ன இதை அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். சரிங்களா? R multiplied with theta dot E theta vector plus இந்த செகண்ட் என்னது ER அப்படியே தான் நம்ம எழுதணும். ஸோ இதை அப்படியே இங்கே நம்ம எழுதிடுறோம். சரிங்களா? இதுதான் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா we get the velocity in radial and transverse components. இப்போ இந்த இடத்துல தனித்தனியா சொல்லணும் அப்படின்னா velocity in this direction என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா it is r theta dot. அடுத்து velocity in r direction என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா it is simply r dot. சரிங்களா? தனித்தனி காம்போனன்ட்ஸா எழுதணும் அப்படின்னா இதுதான் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ இதே விஷயத்தை again differentiate பண்ணோம் அப்படின்னா we get now again differentiating with respect to t. so velocity-ய differentiate பண்றோம். so it is d upon dt of r theta dot e theta bar plus r dot er vector. ஸோ இந்த விஷயத்தை இது பண்ணும்போது இருந்துட்டு என்னென்ன விஷயங்களெல்லாம் நமக்கு கிடைக்கும்? இது மூணுலேயுமே டீயோட இன்வால்மெண்ட் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர் வெக்டர் இல்லை ஒவ்வொன்றா வந்தோம் அப்படின்னா ஆர் தீட்டா டாட் ஏ தீட்டா வெக்டர் டாட் தேர்ட் குவான்டிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படியே வச்சுட்டோம். நவ் ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கிறோம், செகண்டை ரெண்டு வாட்டி செகண்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அண்ட் தேர்ட் இஸ் தேர் ஆஸ் இட் இஸ். ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், அடுத்த ரெண்டும் அப்படியே இருக்கு. நவ் இதில் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், செகண்ட் அப்படியே இருக்கு. ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். நவ் அகெயின் யூசிங் ஈக்குவேஷன் 2. சரிங்களா? ஸோ அகெயின் பை யூசிங் equation 2 we get a vector is equals r theta dot e theta dot என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா minus theta dot er vector plus r theta double dot e theta vector plus r dot theta dot e theta vector plus r double dot er vector plus r dot er dot க்கு பதிலா
we'll replace that with theta dot e theta vector. சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பை சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா acceleration in radial and transverse components. பார்த்துட்டிங்கன்னா your a vector is அது எல்லாத்தையும் ஃபர்தராக ஃபுல் சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா this is what we are going to get plus r theta double dot plus 2r theta theta dot e theta vector. சரிங்களா? ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் ரெடியூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா let us consider this as equation 3 and this as equation 4. So from equation 3 and 4 நம்மளுடைய velocity in r direction is simply r dot and velocity in theta direction is r theta dot and acceleration in r direction is r double dot minus r theta dot squared and acceleration in theta direction is r double dot plus 2r dot theta dot. சரிங்களா? இந்த இடத்துல let us make some important observation or some remark. என்ன அப்படின்னா at is not actually not at ar, right? So ar is not equal to the time derivative of Vr and so is a theta. இது ரெண்டுக்கும் அதோட டைம் டெரிவேட்டிவ் டைரக்டா நமக்கு கிடையாது. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் இந்த ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ்ல பேசும்போது இந்த விஷயத்த வந்து நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. இது இல்லாம சம் மோர் நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா let us consider a case. Just a minute. Okay, fine. So consider the case where a particle is moving along a circle with a center 0. So இந்த இடத்துல இருந்துட்டு we have the radius which is constant. So radius constant இருக்கு அப்படினாலே இதிலிருந்து நமக்கு என்ன கிடைச்சிரும்? First derivative is 0 and the second derivative is also 0. This forces உங்களுடைய velocity component v என்னவா இருக்கு? Actually v vector என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா r theta dot e theta. Acceleration என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா minus r theta dot squared er vector plus r theta double dot e theta vector. சரிங்களா? அதாவது கான்ஸ்டன்ட் ரேடியஸா இருக்கும்போது கான்ஸ்டன்ட் ரேடியஸ் மோஷன்ல சுத்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது இங்க நம்ம சொல்லி இருந்திருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா it is an extension to the motion
of a particle in space. இப்போ பிளேன்ல வந்து மோஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம். அங்க நம்ம என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணோம்னா போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ பார்ட்டிகல் இன் ஸ்பேஸுக்கு என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். ஸோ இங்க நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா இதாங்க. ஸ்பேஸ்ல ஒரு பார்ட்டிகல் நீங்க சூஸ் பண்றீங்க. ஸ்பேஸ்ல ஒரு பார்ட்டிகல் சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபைண்ட் இட்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஆன் XY பிளேன். ஸோ இந்த XY பிளேன்ல இதை வந்து இந்த சப்போஸ் இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து இஃப் யூ கிவ் த நேம் as P prime, இந்த ஓல இருந்து P பிரைமுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டேக் தட் டு பி R. சரிங்களா? அதுக்கப்புறம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த OP பிரைமுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஸோ வித் விச் யூ கேன் டிஃபைன் தி சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். சரிங்களா? சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா வந்து அந்த ரேடியஸ், அந்த ஆங்கிள் அண்ட் தென் தி Z கோஆர்டினேட்ஸ். ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த 3 டைரக்ஷன்ல நம்ம வந்து ஃபோர்ஸஸ் வந்து ரிசால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க உங்களுடைய R வெக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா RER வெக்டர் பிளஸ் ZK வெக்டர் இந்த மாதிரி இருக்க போகுது. இதுல இருந்து if you find what is your velocity and plus R E theta vector. ஓகே, ஸோ உங்களோட வெலோசிட்டி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா R prime ER வெக்டர் plus R theta dot E theta வெக்டர் plus Z dot K வெக்டர். இதே மாதிரி உங்களோட acceleration which is the derivative of velocity with respect to time. இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா R double dot minus R theta dot square ER vector plus R theta double dot plus 2R dot theta dot E theta vector plus Z double dot K vector. சரிங்களா? I am not going to do the details of this derivation. The previous derivation 2 variable என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஐடியாலஜி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு இது அப்படியே 3 வேரியபிள்ஸ்க்கு வந்து அதாவது 3 டைமென்ஷனுக்கு வந்து we can easily extend. Next we are going to see a problem. இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா the rotation of a 0.9 meter arm. ஸோ இந்த ஆர்ம் இந்த 0 இந்த ஓல இருந்து A வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆர்ம் வந்து 0.9 மீட்டர் இருக்கு. சரிங்களா? இதோட ரொட்டேஷன் இருந்துட்டு இருக்கு போது. ஸோ இதோட ரொட்டேஷன் வந்து இருக்கு அப்படின்னா இது எந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஸோ இந்த தீட்டாங்கிற ஆங்கிள். தீட்டாங்கிறது என்னது? டைமை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. சரிங்களா? தீட்டா இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ். டிகிரிஸ்ல இல்லாம ரேடியன்ஸ்ல இருக்கு. T செகண்ட்ஸ் டைமை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ராட்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த காலர் இது வந்து இந்த ராட்ல வந்து இந்த ஆர்ம்ல வந்து அப்படியே ஸ்லைட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஆர்ஜின்ல இருந்து இது எவ்வளோ தூரம் வந்து டிஸ்டன்ஸ்ல இருக்க போகுது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டைம். 0.9 minus 0.12 t². சரிங்களா? இது ரேடியஸ் அதாவது மூவ்மெண்ட் அப்படிங்கும் போதே இருந்துட்டு அஃப்கோர்ஸ் அதை வந்து மீட்டர்ஸ்ல தான் இது பண்ண போறோம். இப்போ ஆர்ம் வந்து 30 டிகிரி ரொட்டேட் ஆனதுக்கு அப்புறம் டோட்டல் காலர்ல டோட்டல் வெலாசிட்டி என்னவா இருக்க போகுது? ஸோ ஆக்சலரேஷன் காலரோட ஆக்சலரேஷன் என்னவா இருக்க போகுது அண்ட் வாட் இஸ் த ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன்? இந்த விஷயங்கள் எல்லாம் தான் வந்து இங்க நம்ம பேச போறோம். இப்போ நம்ம வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி அதாவது ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கறத வச்சு இங்க இது பண்ண போறோம். சரிங்களா? ஸோ the first one that we are going to do is time t at which theta is 30 degree. So angle 30 degree இருக்கும்போது டைம் என்னவா இருந்துச்சு? ஸோ theta is இங்க நமக்கு இந்த விஷயம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். given theta is 0.15 t². So 30 degree is 0.15 t².
பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா theta is expressed in radians and time is in seconds அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 30 டிகிரிக்கு ஈக்குவலண்டான ரேடியன்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா it is 0.524 which is equal to 0.15 t squared. இதிலிருந்து now we will have to do the calculations and see what is happening. So 0.524 divided by 0.15 கொடுத்தீங்க அப்படின்னா you get 3.493333 and it goes like this. So இதுக்கு square root எடுத்தீங்க அப்படின்னா, so in order to get the time quantity, so 1.869 seconds. So plus or minusல வந்திருக்கு. இதுலயே plus மட்டும் consider பண்ணியிருந்தோம் அப்படின்னா time generally positive. So இந்த விஷயம் டைமை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது equations of motion. So இப்போ equations of motion அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இது ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம குவான்டிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல. VR is R dot and V theta is R theta dot and AR is R double dot minus R theta dot squared and A theta is R theta double dot plus 2R dot theta dot. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம இப்போ நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதிலிருந்து if I change this to different color, hope you people can get it. So from the given information, உங்களுடைய R வேல்யூ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 0.9 minus 0.12 t squared and your theta is 0.15 t squared. So given t வந்து டைரக்டா இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா, so the value of R when t is 1.869, so R of 1.869 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா it is 0.9 minus and 0.12 multiplied with 1.869 squared. இந்த வேல்யூ என்னன்னு calculate பண்ணீங்கன்னா you notice that it is 0.481 meters. இதே அடுத்து தீட்டால வந்து it is 30 degree, அதில் தான் நம்ம calculate பண்ணோம். So it is 0.524 radians. இப்போ அடுத்தது வந்து R dot. So இந்த given R வந்து with respect to t only one times differentiate பண்ணும்போது this becomes minus 0.24t. இதில் R dot of 1.869 என்ன அப்படின்னா it is minus 0.24 multiplied with 1.869 which happens to be minus 0.449 meter. அதே மாதிரி இங்கே theta dot என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா it is 0.3 t. So t ஓட வேல்யூ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா it is theta dot of 1.869 என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா it is 0.561 radiant per second. So which is meter per second here. அடுத்தது R double dot and it is minus 0.24 meter per second square for whatever may be the value of t. And இங்க theta double dot என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா it is 0.3 rad per second square. இப்போ நமக்கு வேணுங்கிற வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம். இதை வச்சுட்டு we shall move further. சரிங்களா? இந்த ப்ராப்ளம்ல நம்மள என்னென்னலாம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? முதல் விஷயம் we were asked to find out the velocity at b. So இந்த விஷயத்தை ப்ரொசீட் பண்றதுக்கு you just have a look here. இந்த விஷயம் பார்த்துட்டீங்கன்னா first of all நம்ம கண்டுபிடிச்சோம்லங்க VR என்ன அப்படின்னா it is R dot. So R dot ஓட வேல்யூ என்ன minus 0.449
meter per second. And v theta என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா r theta dot, so which is 0. So r ஓட value வந்து 0.481 and which is to be multiplied with 0.561. இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.270 மீட்டர் per செகண்ட். சரிங்களா? இந்த டைரக்ஷன்ல தான் வந்து இந்த வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சின்ஸ் இங்க நெகட்டிவ் வேல்யூ அப்படிங்கும்போது ஜென்ரலா VR is facing this side. நெகட்டிவ் அப்படிங்கும்போது this will facing the opposite side. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு இருக்கு. அடுத்து v theta is பாசிட்டிவ், அதனால இந்த டைரக்ஷன்ல தான் ஃபேஸ் ஆகுது. அப்ப வெலோசிட்டி இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆக போகுது. ஸோ இது டைரக்ஷன்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது இதை v thetaவாகவும் இதை VR-ஆவும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு we complete this problem. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு if you proceed, what you get is that you get your tan beta is opposite, that is your v theta value upon VR. Okay, so v theta and VR. So v theta value is 0.270 upon minus 0.449. So 0.270 divided by 0.449. When you do so, you get it is minus 0.601336. சரிங்களா? இதில் இருந்து if you notice what is beta, it is tan inverse of this quantity. So hope so this value is radiansல இருக்கு. radiansல இருந்து கன்வெர்ட் பண்ணும்போது it is approximately equal to 31 degrees. சரிங்களா? பீட்டா வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பீட்டா வேல்யூ தெரிஞ்சிருச்சு, இதை வச்சு நம்ம வெலோசிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாங்களா? ஸோ இங்க tan எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இருந்துட்டு we are not in a need of hypotenuse. hypotenuse தெரியலனாலும் நம்மளால எழுத முடிஞ்சிச்சு. ஆனா ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்மளால எழுதிக்க முடியும். இப்போ அடுத்தது we know that sin beta is opposite upon hypotenuse. hypotenuse என்னது? that is r v vector. v இந்த velocity தான் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கோம். so this v is nothing but your v theta upon sin beta. v theta value என்னது? it is 0.270 upon sin 31 degrees. so which is 0.270 divided by sin 31 degree. So it is velocity is 0.524 meter per second. So this is velocity at b. இதே மாதிரி next we'll have to calculate acceleration at b. So இப்போ acceleration at b பத்தி நம்ம பேச போறோம். again அந்த இதுல இருந்து வந்தோம் அப்படின்னா ar equals r double theta minus r theta dot squared. so r double theta value வந்து minus 0.240 minus 0.481 multiplied with 0.561 squared. so இது simplify பண்ணீங்க அப்படின்னா you get minus 0.391 meter per second squared. and a theta என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா r double theta plus 2 r dot theta dot. இதுலயும் வந்து அந்த known values எல்லாமே நம்ம calculate already பண்ணி வச்சிருக்கோம். அந்த values வந்து when you substitute, so இங்க substitution process நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். so இந்த substitution process முடிச்சு simplify பண்ணீங்க அப்படின்னா you get this to be 0.359 meter per second squared. சரிங்களா?
again இங்கேயும் அதே விஷயம் தான் நடந்திருக்கு. This is ER, sorry, this is my AR and this is going to be my A theta. So இந்த இடத்துல 90 angle form ஆயிருந்திருக்கு. So from this your tan gamma is A theta upon AR. So your A theta value is minus 0.359 upon AR is minus 0.391. So in the calculation பண்ணீங்க அப்படின்னா that is 0.359 divided by 0.391. So it is 0.918159. சரிங்களா? இந்த விஷயத்துக்கு when you take the tan inverse and you see this is approximately equal to 42.6 degrees. சரி, இதிலிருந்து what you get is your gamma is tan inverse of this quantity 0.918159 and this happens to be 42.6 degrees. சரிங்களா? அப்போ இதிலிருந்து sin gamma is A theta upon A. இதிலிருந்து you get your A is A theta upon sin gamma. A theta என்னது? This is minus 0.359 upon sin gamma என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா sin 42.6 degrees. So இந்த வேல்யூ என்னன்னு simplify பண்ணிங்கன்னா you can see that this value is minus 0.531 meter per second squared. சரிங்களா? இந்த ப்ராப்ளத்திலே அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா acceleration of B with respect to ஸோ இந்த இடத்துல யூ நோட் இங்கே வந்து ஒரு ஆர்மில் நடக்கக்கூடிய மோஷன் வந்து ஒரு ரெக்டிலீனியர் மோஷனாக தான் இருக்குது. ஸோ அப்போ ரெக்டிலீனியர் மோஷனாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வி ரைட் ஏ பி கிவன் OA is R double dot. So that is minus 0.240 meter per second squared. So இந்த ப்ராப்ளத்தோடு இருந்துட்டு ஐ கன்க்ளூட் திஸ் லெக்சர். இந்த அப்கமிங் லெக்சர் இதை பேஸ் பண்ணி அந்த நான் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் இந்த ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபோர்ஸஸ் எப்படியெல்லாம் ரிசால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல்லே வந்து நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ் ஒரு சிலது பெண்டிங் இருக்குது. அது கூட இந்த ஐடியாலஜி ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் யூஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.